friends, welcome back to Veronica's Kitchen. Weight loss பண்ணனும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணனும்னு யோசிச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான ரெசிபி தான் இதுங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. அதாவது weight loss ஜர்னிலயும் சரி, ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிறதும் சரி, ரெண்டு விஷயங்களை பிரிக்கவே முடியாதுங்க. ஒன்னு உடற்பயிற்சி, இன்னொன்னு உணவு கட்டுப்பாடு. இந்த ரெண்டையுமே நம்ம சரியா செஞ்சா மட்டும்தான் நம்மளோட எய்மை அடைய முடியும். ஸோ என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி, அதாவது செகண்ட் டெலிவரிக்கு அப்புறம் I was 68 kgs. Now I'm just 51 kgs. ஸோ இந்த என்னோட வெயிட் லாஸ் ஜர்னியில எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்த ஒரு ரெசிபியை தான் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ண விரும்புறேன். அது என்னன்னு நீங்க வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? இப்போ இன்ஸ்டன்ட் ராகி தோசைக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேட்டர் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ராகி வந்து வீட்லேயே நான் ஸ்ப்ரோட் பண்ணி மெஷினில் வந்து அரைச்சி எடுத்த ஒரு கப் ராகி ஸ்ப்ரோட் ஃப்ளோர் எடுத்திருக்கேன். ஒரு அரை கப் ரவை, ஸோ இது வறுத்தது வறுக்காது எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் வந்து அரிசி மாவு, உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சள் தூள், சீரகம், அப்புறம் ஒரு அரை கப் வந்து தயிர், கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம சும்மா ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து அதை வந்து அப்படியே கொஞ்சம் மூடி வைக்க போகிறோம். ஸோ வந்து அந்த தயிரெல்லாம் சேர்ந்து வந்து அதோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் புளிச்ச அந்த தோசைக்கு உண்டான. ஸோ ஒரே ஒரு கப் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நம்ம இப்போது க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஒரு ஜென்டில் மிக்ஸ் கொடுத்துட்டு நான் கையில் நல்லா பிசைஞ்சு விட போகிறேன். ஏன்னா அப்போ அந்த வெங்காயம்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இது ஒரு 1/2 அன் ஹவர் 30 மினிட்ஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம வைக்க போகிறோம். 1/2 அன் ஹவர் இருக்கட்டும். இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்த்தோன்னா கொஞ்சம் தண்ணியெல்லாம் விட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி நீங்கள் உங்களோட பேட்டரை வந்து ரெடி பண்ணலாம். பாருங்கள், நான் இப்போ யூஸ்வலாக வந்து இந்த ரவை ரோஸ்ட்டாக இருக்கட்டும், ராகி தோசை, வீட் தோசை, அதுக்கெல்லாம் வந்து கெட்டியாக ஊற்றணுன்னா உங்களுக்கு வந்து கெட்டியாக பேட்டர் இருந்துச்சுன்னா வந்து உங்களால் ஊற்றி எடுக்க முடியாது. அதனால் நல்லா ரன்னியாக, அதாவது வாட்டரியாக நல்லா ஊற்றினா அப்படியே ஓடணும் மாவு. ஸோ அந்தளவுக்கு இருந்தால் தான் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும். இப்போ வந்து நான் தோசை ஊற்ற போகிறேன். பாருங்கள், கொஞ்சமாக ஒரு நல்லெண்ணெய் போட்டுட்டு நம்ம வந்து ஆனியன் வச்சு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனியன் வச்சு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு தோசை வந்து ஒட்டாமல் ஈஸியாக வரும். ஆல்ரெடி வந்து ரொம்ப ஒட்டிகிட்ருக்கு, தோசை ஒட்டிட்டு வரமாட்டேங்குது அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி இப்படி நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களோட தோசை வந்து நல்லா அப்படி பாலமாக வரும். இப்போ வந்து நான் தோசை ஊற்றி காட்ட போகிறேன். பாருங்கள், உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய்யோ இல்லைனா வந்து ஆயிலோ ஊற்றிக்கலாம். இது நான்ஸ்டிக் தான், ஆனால் நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்ற போகிறேன். உங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து தோசைக்கு தேவையான நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கலாம். பாருங்கள், ராகி வந்து நம்மளுக்கு தெரியாத விஷயமே இல்லை. அவ்வளோ ஒரு அயன் இருக்குது. குழந்தைங்க வந்து வெறுமனையாக ராகி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தோசையாக பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களால சாப்பிடாமல் இருக்கவே முடியாது. ப்ளஸ் வந்து நீங்கள் ரன்னியாக நல்லா வாட்டரியாக ஊற்றினீங்கன்னா உங்களோட ரோஸ்ட் வந்து அப்படியே நல்லா வந்து மொறுமொறுன்னு கிடைக்கும். நீங்கள் மூடி வச்சும் பண்ணலாம், மூடி வைக்காமையும் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம்தான். இப்போ அடுத்த தோசையை நான் ஊற்றி கட்டுறேன். பாருங்கள், பாருங்கள், பெரட்டி போடுறேன். நீங்கள் யூஸ்வலாக பண்ணுற தோசை மாதிரி தான். பட் வந்து நம்ம ஒரே மாதிரி தோசையாக சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து போர் அடிக்கும் இல்லையா? அதனால் இந்த மாதிரி வெரைட்டியாக நீங்கள் தோசை பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து வெயிட் லாஸில் வந்து எல்லோரும் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா ரைஸை கம்மி பண்ணிவிட்டு கோதுமை சாப்பிடுவாங்க. ஆனால் கோதுமையும் வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு தெரியல. பட் ஆனால் ராகி வந்து ரொம்ப ஹெல்தி, ப்ளஸ் வந்து வெயிட் லாஸில் ரொம்ப நல்ல உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ரிச்சான ஒரு ஃபுட்டு. உங்களுக்கு வயிறும் நல்லா வந்து உங்களுக்கு ஃபுல்லாகும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு எனர்ஜி நிறையா கிடைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்,
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வெரோஸ் கிச்சன் டேல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Until then, bye from Veronica.